ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். காலை வணக்கம் டு ஆல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நேற்று பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுலேயும் குறிப்பாக வந்து வீக்லி டாஸ் முடிஞ்சுது. எப்பா எப்படியோ முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் யாருக்கு நேற்று நல்ல நாளோ இருந்திருக்குமோ, அந்த வாரம் நல்ல வாரமாக இருந்திருக்குமோ இல்லையோ, விஜய் பார்வதிக்கு ஒரு சூப்பரான தங்கமான வாரமாக அமைஞ்சது. வந்த கெஸ்ட் எல்லாருமே புகழ்ந்து பாராட்டி சீராட்டி தள்ளிட்டாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் திடீர்னு பிக் பாஸ் ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்து 5 ஸ்டாரை 2 ஸ்டாராக மாற்றி அந்த 2 ஸ்டாரை வந்துட்டு சபரி அண்ட் பிரவீனுக்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பிரவீன் ஓகே, பட் சபரி எப்படி, ஏன் விஜய் பார்வதி ஒய் நாட் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கருத்து சொன்னாங்க. இன்னொன்று சொன்னாங்க, கமருதீன் கூட அவரோட ரோலை வந்து கரெக்டாக ப்ளே பண்ணிட்டு இருந்தார். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் விஷயங்கள் இருக்கும்போது ஏன் வந்துட்டு இந்த 2 பேர் மட்டும் பர்டிகுலராக தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கொஸ்டின் பண்ணுறாங்க. உங்களுக்கு உண்மையிலேயே 2 பேர் பெஸ்ட்டாக சொல்லுவீங்கன்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்கன்றதை சொல்லுங்கள். அதே மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்த மோஸ்ட் இரிட்டேட்டிங் அப்படின்னு கண்டிப்பாக சொன்னீங்க. இப்போதைக்கு சொல்லணும் அப்படின்னா திவ்யா அண்ட் பிரஜனை வந்துட்டு கண்டிப்பாக சொல்லியே தரணும். சாண்ட்ரா கூட நேற்று ஒரு சம்பவம் பண்ணாங்க. அதே மாதிரி அமித் பார்கவ் வேறு மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி மக்களோட மனசில் வந்துட்டு இடம் பிடிச்சிட்டார். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. உங்களுக்கு வைல்ட் கார்டு என்ட்ரியில் இவங்க தாங்க எனக்கு ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்குங்க இது வரைக்கும் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கானா வினோத் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,60,518 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.88. ஸோ கானா வினோத் நல்ல திறமையான ஒரு போட்டியாளர், மாற்றுக்கருத்தி கிடையாது. ஆனால் இவ்வளோ ஓட்டு எப்படி? இதனால யோசிச்சு பாருங்கள். ஏதோ ஒரு வாரம், இப்போ போன வாரம் வந்துட்டு வெறும் 5 பேர் இருந்தாங்க, மற்றவங்களாம் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு ஓகே. இப்போ 12 பேர் வந்திருக்காங்க. அதுலேயும் இவர் வந்து 1,60,000 ஓட்டுனா எப்படி? ஒரு ஷோவே வந்து இவங்களால தான் ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்கிறாங்க. விஜய் பார்வதி சொல்கிறாங்க. திவாகர் ஒரு பக்கம் போகுது, கமருதீன் ஒரு பக்கம் போகுது, வியானா ஒரு பக்கம் போகுது. இவங்களெல்லாம் விட கானா விட எப்படி இவ்வளோ ஓட்டு வாங்குறான்றது டவுட்டு கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். இப்போ வருது. உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நேற்று மனோ வந்து சூப்பராக கலாச்சி விட்டார் கானா வினத்தை. இப்போ நான் ஒரு பாட்டு போடுவேன், அதை நீ வந்து கற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு சங்கீதத்தில் ஏதோ ஒன்று கர்நாடக சங்கீதம் மாதிரி பண்ணிட்டாரு. ஒரு பார்த்துட்டு அப்படின்னு இதே மாதிரி பாடுறா புரியுதா அடுத்த வாட்டி அப்படின்ட்டாரு. சமயன்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கமருதீன் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 94,851 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 11.75. தீபக் சூப்பராக வந்து ஒரு விஷயத்த வந்து கமருதீனுக்கு சொன்னார். என்ன சொன்னார்னா, நீ வந்துட்டு நடக்காத விஷயத்த நடந்ததாக நினச்சிக்கிறேன், உன்ன மாதிரி தான் நானும், அதனால தான் உனக்கு நிறைய பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு எவ்ரி சண்டே அண்ட் சாட்டர்டே வந்துட்டு நம்ம விஜய் சேதுபதி கிட்ட வந்துட்டு இது சத்தியமாக அவங்க சொன்னாங்க சார், இல்லைப்பா நீ சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கிட்ட மாட்டிக்கிறாரு பார்த்தீங்களா, அந்த விஷயங்களை சுட்டி காட்டினார். இனிமேல் அதை வந்து கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோ அப்படின்னு சூப்பராக தரமான ஒரு சம்பவத்தை கொடுத்தாரு. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா வியானா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 82,480 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10.22. ஸோ வியானா ரொம்ப எதிர்பார்த்தாங்க யாராவது இவங்களை பற்றி சொல்லுவாங்களான்ட்டு. பட் நிறைய பேர் சொல்லவே இல்லை. ஏன்னா அவங்களோட விளையாட்டு அவ்வளோதான் இருக்குது. 2-3 இடங்களில் தரமான சம்பவம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்டே ஒரு சில மைனஸ் பாயிண்ட் இருக்குது. அது இந்த வாரம் டாஸ்க்குன்ற ஒரு காரணத்தினால அது வெளியே வரல. அதாவது சுபிக்ஷாவை கண்ட்ரோலில் வச்சுக்கிற விஷயங்கள். அதே மாதிரி இவங்க அந்த கொஞ்சம் பேசுகிற விஷயத்தை கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் போல்டாக பேசுகிற இன்னும் அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடச்சிது. அது கடைசியாக வந்து ஒரு பிரச்சனை வந்ததுனால பிடிங்கிட்டாங்க. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா திவாகர் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 75,353 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.33. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு திவாகர் ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான், அது மாற்றுக்கிறதே கிடையாது. எல்லா கெட்டப்பும் ஒரு அப்படியே செட் ஆகுது. ஆனால் ஒரு முந்திரி கட்ட மாதிரி ஒன்று பண்ணார். மனோ சார் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, அவர் முன்னாடி போய்ட்டு பாடுற நானும் பாடுவேன் சார் அப்படி. அதை வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த டென்ஷன் ஆகிட்டார். இது தயவு செஞ்சு வெளியில் போய் பாடிடாதா அப்படின்ற மாதிரி கலாச்சி விட்டாப்புல. அதே மாதிரி இவர் வந்து இன்றைக்கி ரொம்ப அவமானப்படுத்தி விட்டாங்க. அதாவது இழிச்ச வாயினா வந்து யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி நம்ம திவாகர் யூஸ் பண்ணது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் அவருக்கு வந்துட்டு, அதாவது பிக் பாஸ் வந்து கொடுத்தது சபரிக்கு, அதை திருப்பி விடுறத வந்துட்டு அவ்வளோ பேர் வாலண்டியர் இருக்கும்போது திவாகர் கொடுத்தது கண்டிப்பாக என்னால் ஏற்றுக்கவே முடியாது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பற்றி நான் பார்வதி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 74,644 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.25. மஞ்சரி சொன்னாங்க ஸ்டார் ஆக்சுவலாக இவங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும் விஜய் பார்வதிக்கு. ஆனால் எங்களுக்கு ஷாக்கு. நாங்கள் வந்து நினச்சது வேறு. இங்கே வந்துட்டு விஜய் பார்வதியாகவே இல்லை, அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு உண்மையிலேயே ஷாக்கு. இதை அவங்க கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் நிறைய ஸ்டார்ஸ் வரும்னு சொல்லியிருந்தாங்க. அதேமாதிரி பிரியங்கா வெளிப்படையாக சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பேரை சொல்லவே இல்லை, பட் இந்த வாட்டி நேற்று நைட்டு சொல்லிட்டாங்க. வெளிப்படையாக நான் சொல்லணும்னா ஒரு ஷோவை ரன் பண்ணுறது ஒரே ஒரு பொண்ணு தான், அது விஜய் பார்வதி மட்டும்தான்ட்டு எஃப்ஜே முன்னாடி சொல்லிட்டாங்க. எஃப்ஜேக்குள்ள வயிறு புகைய ஆரம்பிச்சிருச்சு. 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்கார்.
இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 71,728 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.88. ஸோ விக்ரம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அழுது புலம்பி என்னால் முடியலங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவரோட கேப்டன் பதவியை வந்துட்டு நேற்று கொடுத்து அவர் வந்துட்டு பண்ண விஷயங்களை பார்க்குறதுக்கு இதுக்கு நீங்கள் வெளியவே இருந்திருக்கான்னு தோணுச்சு. எவ்வளோ பெரிய ஒரு சான்ஸை வந்து இவர் வந்து தட்டி பறிச்சிருக்கா அப்படி தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேர் உள்ளே வரதா இருந்துச்சு, அதை வந்து தட்டி பறித்து உள்ளே வந்திருக்கார். அப்படின்னும்போது அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை கொடுத்துடணும். பிரியங்கா அந்த டாஸ்க் முடிஞ்சோன்னு அதை தான் சொன்னாங்க, நீங்கள் வெளியில் அவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, ட்ரால் பண்ணுறீங்க, அப்போ உங்ககிட்ட மக்கள் எவ்வளோ எதிர்பார்த்துருப்பாங்க, அதை நீங்கள் ஏமாற்றிட்டீங்களேன்னு சொன்னாங்க. அதை தான் வந்து விஜய் பார்வதிக்கிட்டே சொல்லி விக்ரம் ஃபீல் பண்ணாப்புல. இதுக்கப்புறமாவது பண்ணுவாரான்னு கேட்டிங்கன்னா பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. 7வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 63,828 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.91. சபரி நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர் தான், மாற்றுக்கருத்தே கிடையாது. ஆனால் இந்த சீசன் 9ல் புஷ்ஷுன்னு இருக்குது. ஏன்னா அவர் வந்துட்டு இன்னும் அன்பு கேங்லேருந்து வெளியே வர முடியல. இன்றைக்கி மேனேஜர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது நேற்று கொடுத்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ஒரு பக்கம் வந்துட்டு மதிக்காமல் போகிறாரு, அவரை கெஞ்சி கூப்பிட்றாரு. கமருதின் ஒரு பக்கம் வெளியே போகிறார், இவர் பண்ண விஷயத்தால் அவரை வந்துட்டு அதட்டி கூப்பிட்றாரு. அதுக்கப்புறமா சமாதானப்படுறாரு. இதுதான்டா உங்கள்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே, எதுக்குன்னு கேட்குறேன். எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கள், இது தப்பு தானே. அதே மாதிரி திவ்யா வந்துட்டு அந்த பாத்திரம் துளக்கிறதுக்கு கூப்பிட சொல்லி அசிஸ்டன்ட் மேனேஜர் விஜய் பார்வதி சொல்கிறாங்க. எதுக்கு அவங்கள கூப்பிட்டுட்டு திரும்ப அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. யார் வாலண்டியரோ அவங்கள வச்சு பண்ணுவோம். அப்போ யார் வாலண்டியராங்களோ அவங்கள வச்சே பண்ணுறீங்கன்னா இப்போ இவங்களாம் வந்துட்டு ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, அவங்க மட்டும் இழிச்சவாங்க. இதுதான் சபரிக்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டு. ஆனாலும் ஒரு இடத்துல வந்து சபரிக்கும் திவ்யாவுக்குமே முட்டிக்குச்சு. ஸோ இதுக்கப்புறமா திருந்து வர கேட்டிங்கன்னா சபரி திருந்தெல்லாம் வாய்ப்பு இல்லை. 8வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கெமி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 39,277 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.86. ஸோ கெமி பெருசாக இந்த வீக்லி டாஸ்கில் பண்ணாங்களா கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்கள பாராட்டாங்களா கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. வந்த கெஸ்ட் ஏதாவது சொன்னாங்களா கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த நிலைமையில் தான் கெமியோட விஷயங்கள் இருக்குது. 9வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 37,487 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.64. எனக்கு தெரிஞ்சு எப்போ எஃப்ஜே இந்த வீட்டை விட்டு போகிறாரோ அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா யாருக்கும் மரியாதை கொடுக்கறது கிடையாது, தன்னடக்கம் சுத்தமாக கிடையாது, தற்பெருமை அதிகப்படியாக இருக்குது. என் தன்மானம் என்ன அவர் தான், அதாவது எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க, இவர் பாட்டு எந்திரிச்சு போகிறாரு. இவர் எந்திரிச்சு போனதுனால இவரோட தன்மானம் இவரை தான் கெடுத்துக்கிட்டாரு. என் தன்மானம் என்ன ஆகுது, எனக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இல்லையா, ப்ரெஸ்டீஜா அந்த குக்கர் வீட்டில் வச்சுருக்கீங்க அப்படி நம்ம இருந்துச்சு. அதாவது ரொம்ப மட்டமான ஒரு விஷயம். வியானா ஒரு பக்கம் அழுகுறாங்க, அவங்கள கலாய்க்கிறாரு. ஆனால் நல்ல ஒரு சூப்பரான விஷயம் நடந்துச்சு. எஃப்ஜே முன்னாடியே பிரியங்கா வந்துட்டு விஜய் பார்வதி தான் இந்த ஷோவோட ரன்னரே அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். அது ரன் பண்ணுற ஆளே அப்படின்னு சொன்னோடனே மூஞ்சி மாறி போச்சு. யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். 10வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரம்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 36,163 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.48. ரம்யாவுக்கு ஒரே வருத்தம். என்ன வருத்தமா, யாரும் அவங்கள பாராட்டவே இல்லையா. நீங்கள் பேசின பேச்சுக்கு உங்களை பாராட்ட வேறு செய்கிறாங்களா. இதில் நேற்று சொல்கிறாங்க, அதாவது விஜய் பார்வதி சொன்னாங்க, அம்மா நீ எது பேசுறதாலும் எது செய்கிறதா இருந்தாலும் அந்த ரிசப்ஷனிஸ்ட் அந்த டேபிளே உட்காந்து செய்யுமா அப்படின்னா, 2 நாளாக நான் பண்ணேன், அப்போல்லாம் உங்கள் கணக்கு தெரியலையா, இங்கேயே உட்காந்துக்கிறேன், இங்கேயே போகிறேன், கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்துருங்க, இங்கேயே கழுவிக்கிறேன். நான் இன்னும் விளக்கமாக சொல்லலை, ஏன்னா சொல்லி சொல்லி ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது நம்மளுக்கு. ஒரு பொண்ணு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். இவங்களுக்கு பாராட்டு வேணுமா. இதில் வேறு இவங்களும் திவ்யாவும் சாண்ட்ராவும் பேசுகிறாங்க. குட்டிச்சாத்தானா யார், நம்ம விஜய் பார்வதி. இந்தம்மா ரைட். 11வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா துஷார் வந்துட்டார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 35,532 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.4. துஷார் நேற்று 2 சண்டை போட்டார், செம்ம சண்டை. அதுக்கப்புறமா என்ன ஆக போகுதுன்னு தெரியல. போய் ஆர்வமாக கேட்டார் பிரியங்கா கிட்ட, இன்னும் என்னை பற்றி என்ன தெரியுது, வெளியில் என்ன போயிட்டுருக்கணும், உன்னை பற்றி ஒன்றுமே பேசலை யாருமே, நீ நல்லா டான்ஸ் பண்ணுவோன்னு நினச்சாங்க, ஆனால் நீ வந்து அதை கெடுத்துட்டேன்ட்டாங்க. மூஞ்சி ஜொங்கின்னு போயிடுச்சு. இதுக்கப்புறமா துஷார் வந்து அவரோட டான்ஸு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வருவாரான்னு தெரியல. ஆனால் நேற்று வந்து அவருக்கு ஒரு பெரிய பேட்டு. ஏன்னா அவர் ஒரு இடத்துல சொன்ன விஷயத்த டபால்னு வந்துட்டு திவ்யா வந்து கெஸ்ட் முன்னாடி போட்டு உடச்சது அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அது தப்பு தான். 12வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா பிரவீன் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தா 35,511 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 4.4. ஸோ பிரவீன் வந்துட்டு ஏன் லாஸ்ட் பிளேஸ் வந்திருக்கா தெரியல. ஏன்னா இவரை விட துஷார் கம்மி தான் கேம், ரம்யா சுத்த கம்மி, எஃப்ஜே கம்மி தான். அப்படின்னு இருக்கும்போது பிரவீனுக்கு ஓட்டே வரதில்லை. அதுதான் கஷ்டமாக இருக்குது. இப்போது பிரவீனும் கானாவினத்தும் மோராரில் சேம் தான் உண்மையாக சொல்லப்போனால். அதேமாதிரி கானா பாட்டு அவர் போகிறாரு, இவர் வந்து அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயங்களை பண்ணுறாரு. ஆனால் கானாவினத்துக்கு 1,60,000 இருக்குது, இவருக்கு வெறும் 35,000 தான் இருக்குது. கிட்டத்தட்ட 1,30,000 டிஃப்ரென்ஸில் இருக்கார். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இதில் ஏதோ ஒரு பிஆர் வேலை ஓடுதோ அப்படின்ட்டு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து 8,07,372 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள்.
இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே, ரம்யா, துஷார், பிரவீன் இவங்க 4 பேரை தான் கன்ஃபார்மாக யாரோ ஒருத்தவங்க இல்லை 2 பேர் போக போகிறாங்க. உங்களுக்கு யார் போகணும்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. பாய் நண்பர்களா.